இன்னும் ஒரு மணித்தியாலத்திற்குள் ஜேடி வான்ஸும் எங்களுடைய பிரதிநிதிகளும் பாகிஸ்தானை நோக்கி புறப்பட்டு விடுவார்கள். ஈரான் அவசரமாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும். எங்களுடைய நியாயமான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நான் ஈரானை அழித்து தரைமட்டமாக்கி விடுவேன் என இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை எப்படியாவது பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச வேலை திட்டங்களும் முயற்சிகளும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான கருத்துக்களும் ஈரானினுடைய நிலைப்பாடும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை விரைவாக ஆரம்பிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விமானப்படைகளும் சீனாவை பயன்படுத்தி ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்கு சவுதி அரேபியா மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளும் ஈராக் தொடர்பான உச்சக்கட்ட எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகமும் அவசரமாக வெளியேறி வரும் அமெரிக்கர்களும் ஈராக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகளும் எண்ணெய் உற்பத்தியை முழுமையாக நிறுத்திய குவைத்தினுடைய நிறுவனங்களும் பஹ்ரைனிய அரசாங்கம் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் அதிகளவான நபர்களை கைது செய்து வரக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகமும் லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான நேரடியான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புனித ஜோர்ஜ் தேவாலயத்தை இலக்கு வைத்து மேற்கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களும் இது ஈரான் அப்டேட்டின் 106வது காணொளியாகும். இன்று மதியம் வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் தயவு செய்து அந்த காணொளியை அவசரமாக பார்வையிடுங்கள். கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடலாம். அடுத்த கட்ட போரிலே ஈரான் குறிவைத்திருக்கக்கூடிய 4 முக்கியமான பிரதேசங்கள் தொடர்பாகவும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் இன்னும் பல முக்கியமான தகவல்களையும் குறித்த காணொளியில் பதிவிட்டுள்ளேன். இதனால் முடியுமானவர்கள் காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிடுங்கள். அப்போது தான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான அடுத்த கட்ட நேரடி பேச்சுவார்த்தைகள் வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசத்தையும் அறிவித்திருந்தது. லெபனானிய அடிமை தலைமைகள் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மஞ்சள் எல்லை பிரதேசங்களையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுடைய அடுத்த கட்டமாகவே தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு முயற்சிகள் கொள்ளப்படுகின்றன. அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுக்கான முன்னாள் தூதர் சைமன் கரமினுடைய தலைமையிலேயே மேற்கொள்ளப்படும் என லெபனானிய அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுன் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த நேரடியான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் மூலமாக லெபனானிலே அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் ஜோசப் பவுன் தெரிவித்துள்ளார். ஆனால் யதார்த்தத்தில் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக எதுவுமே நடைபெறாது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு நேரடியான இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதும் நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதும் லெபனானிய இறையாண்மையை குழி தோண்டி புதைப்பதற்கு சமனானதாகும். எனவே இந்த வேலையை தான் தற்போது லெபனானிய அரசாங்கம் செய்து வருகின்றது. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் ஒருவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலையை உடைக்கக்கூடிய புகைப்படங்களும் செய்திகளும் வெளியாக இருந்தன. முன்னைய காணொளியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இதே போன்று தெற்கு லெபனானினுடைய யாரோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புனித ஜோர்ஜ் தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய காணொளிகளும் வெளியாக இருந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் புல்டோசர் வண்டியின் மூலமாக புனித ஜோர்ஜ் தேவாலயத்தினுடைய சிலைகளை இடிக்கக்கூடிய காணொளிகள் வெளியாக இருந்தன. இவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தரைவழி தாக்குதல்களில் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய அனைத்து புனித தலங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எவ்வாறு இஸ்லாமிய மத தலங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதோ அதே போன்றே கிறிஸ்தவ மத தலங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலையை உடைக்கக்கூடிய காணொளிகளும் புகைப்படங்களும் சர்வதேச அளவில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தன. பல கிறிஸ்தவ அமைப்புகள் இதற்கு எதிரான கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த சம்பவத்தினை கண்டிப்பதாகவும் சிப்பாய்க்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் நெட்டன்யாகுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் தங்களுடைய கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். உண்மையிலேயே இவர்களுடைய இந்த கண்டன அறிக்கைகள் சர்வதேசத்தை ஏமாற்றக்கூடிய போலியான கண்டன அறிக்கைகளாகும். மேலும் நெட்டன்யாகுவின் இந்த கண்டன அறிக்கைகளை தொடர்ந்து போலந்து நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலையை உடைக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய் தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் இந்த சம்பவமானது இஸ்ரேலிய ராணுவத்திற்கு வழங்கப்படக்கூடிய பயிற்சிகளை உறுதிப்படுத்துகின்றது. மேலும் இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய்களே அவர்களுடைய போர்க்குற்றங்களையும் ஒப்புக்கொள்கின்றார்கள். இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய்கள் பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சொந்த பணைய கைதிகளையே படுகொலை செய்துள்ளார்கள். இவை அனைத்தும் இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பயிற்சிகளில் இருந்தே வருகின்றன. இதனால் இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் முழுமையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என போலந்து நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
அடுத்து குவைத் நாட்டை சேர்ந்த நன்கு அறியப்பட்ட குர்ஆன் ஓதக்கூடிய நபரான மிஷாதி ரஷீத் அலஃபாசி என்கின்ற நபர் தொடர்ச்சியாக ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார். ஈரானுக்கு எதிரான போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இவர் ஈரானுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு நரகத்தை காண்பிக்க வேண்டும், ஈரானியர்கள் நரகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை சமூக ஊடக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் தற்போது ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவின் விமான படைகளை புகழ்ந்தும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவின் தாக்குதலினால் ஈரானிய மக்கள் படுகொலை செய்யப்படுவதனை அவர் வரவேற்றுள்ளார். ஈரானிய மக்களுடைய இனப்படுகொலைகளை அவர் கொண்டாடுகின்றார். இதே போன்று இவர் காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் கடந்த காலங்களில் கருத்துக்களை முன்வைத்துள்ளார். உண்மையிலேயே இவர்கள் ஜியோனிச முஸ்லிம் மத தலைவர்கள், ஜியோனிசத்தை ஆதரிக்கக்கூடிய மத தலைவர்கள், அடிமை அரபு நாடுகள் வழங்கக்கூடிய பணத்திற்காக வேலை செய்யக்கூடிய கைக்கூலிகளாகவே இவர்கள் இருக்கின்றார்கள். அத்தோடு இவர் மாத்திரமல்ல, இன்னும் பல முஸ்லிம் மத தலைவர்களும் இவ்வாறு தான் செயற்படுகின்றார்கள். அடிமை அரபுகளை ஆதரித்தும் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பை ஆதரித்தும் செயற்படுகின்றார்கள். ஆனால் ஒரு பொழுதும் இவர்களுடைய பிரச்சாரங்கள் வெற்றி பெறப் போவதில்லை. அடிமை அரபுகளுடைய பக்தர்கள் மாத்திரமே இவர்களுடைய இந்த பிரச்சாரங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு பொழுதும் முஸ்லிம் சமூகம் இந்த பிரச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளாது. இவர்களுடைய இந்த அடிமை பிரச்சாரங்களை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் புறக்கணிக்கின்றார்கள். அடுத்து பஹ்ரைன் அரசாங்கம் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உச்ச எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதனால் பஹ்ரைனிய மக்கள் ஈரானுக்கு ஆதரவாக செயற்படக்கூடாது என்றும் பஹ்ரைனிய தேசத்திற்கு எதிராக செயற்படக்கூடிய அனைவரையும் நாங்கள் கைது செய்து அவர்களுடைய குடியுரிமையை முழுமையாக ரத்து செய்து விடுவோம் என்றும் பஹ்ரைனினுடைய மன்னர் தற்போது இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். பஹ்ரைன் குடியுரிமைக்கு யார் தகுதியானவர் யார் தகுதியற்றவர் என்பதனை நாங்கள் தான் தீர்மானிப்போம். மேலும் இவை தொடர்பான பரிசீலனைகளை நாங்கள் செய்து வருகின்றோம். விரைவில் இவை தொடர்பான பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பஹ்ரைனிய மன்னர் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பச்சுக்களுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்கள், அடிமை அரபுகளுடைய நிலைப்பாடுகளை எதிர்க்கக்கூடியவர்கள், அமெரிக்க ஜியோனிச ஆக்கிரமிப்பை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு பஹ்ரைனில் எந்தவிதமான இடமும் கிடைக்கப்பெறாது என்றும் அவர்களுடைய குடியுரிமையை ரத்து செய்து அவர்களை சிறையில் அடைப்போம் என்றுமே தற்போது பஹ்ரைனிய அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பஹ்ரைனிய மக்கள் பஹ்ரைனினுடைய மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பல வேலை திட்டங்களையும் மேற்கொள்கின்றனர். ஈரானுக்கு எதிரான போரின் போதும் இந்த வேலை திட்டங்கள் உச்சகட்டத்தை அடைந்திருந்தன. எனவே தற்போது மீண்டும் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதனால் பஹ்ரைனிய மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கப்படும் என்கின்ற அச்சத்தின் விளைவாகவே பயத்தின் விளைவாகவே பஹ்ரைனிய அடிமை தலைமைகள் இவ்வாறு இறுக்கமான சட்டங்களையும் இறுதி எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானுக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய பல நபர்களை தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய 30க்கும் அதிகமான நபர்களை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அடிமை அரசாங்கம் கைது செய்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள்ளே ஸ்திரத்தன்மையை நிலைக்குள்ளே செய்வதற்காக இவர்கள் பல தாக்குதல் திட்டங்களை முன்வைத்திருந்ததாகவும் இதனாலேயே நாங்கள் இவர்களை பயங்கரவாத சட்டத்திற்கு கீழால் கைது செய்துள்ளோம் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. ஆனால் உண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் ஈரானுக்கு ஆதரவளிக்கக்கூடிய சாதாரண நபர்களே. இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் சகோதர ஷியா முஸ்லிம்களாகும். எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாமலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது முழுமையாக முற்றுகையிடப்பட்டிருப்பதனால் எண்ணெய் ஏற்றுமதியினை தொடர்ச்சியாக செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதனால் குவைத்தினுடைய பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் எண்ணெய் உற்பத்தியை முழுமையாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. மேலும் குவைத்தினுடைய பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தினுடைய தலைவர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையானது பேரழிவை தாண்டிய நிலைமையாகும். இது எங்களுடைய நாட்டு பொருளாதாரத்தை மாத்திரமல்லாமல் உலக பொருளாதாரத்தையும் முழுமையாக முடக்கிவிடப் போகின்றது. ஒரு சங்கிலி தொடர் விளைவாக டொமினோ எஃபெக்டாக நாங்கள் பல பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ளப் போகின்றோம். தற்போதைய நிலைமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரழிவுகளை கணக்கிட முடியாது. மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டால் நிலைமைகள் இதைவிட மிகவும் மோசமாகிவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து பக்தாதில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் இன்று மாலை அவசர எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. ஈராக்கிலும் குர்திஸ்தான் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் முழுமையாக வெளியேறிவிடுங்கள். அமெரிக்க நிறுவனங்களில் பாதுகாப்பு நிறுவனங்களில் தொழில் புரியக்கூடியவர்கள் அனைவரும் முழுமையாக வெளியேறிவிடுங்கள் என அவசர எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படக்கூடிய உச்சகட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதனால் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஈராக் முழுவதும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்கர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதனால் அவசரமாக அனைவரும் வெளியேறிவிடுங்கள் என அமெரிக்க
அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அதேபோன்று குவைத்திலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனமான V2X பாதுகாப்பு நிறுவனத்திலிருந்து அதிகளவான அமெரிக்க ஊழியர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் அடுத்த கட்டமாக ஈராக், குர்திஸ்தான் மற்றும் குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பாதுகாப்பு நிறுவனங்களை இலக்கு வைத்தும் முதலீட்டு நிறுவனங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்பதனால் குறித்த நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்று அமெரிக்க தூதரகம் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். தற்போது நடைபெற்று வரக்கூடிய எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் அல்லது முன்பு நடைபெற்றிருந்த எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் யுரேனியம் செறிவூட்டல்களை பூஜ்ஜியமாக்குவது தொடர்பாகவும் யுரேனியம் செறிவூட்டல் கையிருப்புகளை நாடு கடத்துவது தொடர்பாகவும் நாங்கள் எந்தவிதமான தீர்மானங்களையும் எடுக்கவில்லை. மேலும் இது எங்களுடைய சிவப்பு கோடுகளாகவும் இவை பேச்சுவார்த்தைக்குட்பட்டவை அல்ல. தற்போது இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளக்கூடிய மத்தியஸ்தராக பாகிஸ்தான் மாத்திரமே இருக்கின்றது. சில அண்டை நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தைகளோடு தொடர்பில் இருக்கின்றன. தற்போது மத்தியஸ்தர்கள் தங்களுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவது மிக முக்கியமானதாகும். பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் மத்தியஸ்தர்களின் நம்பகத்தன்மையிலும் மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதே போன்று ஈரானினுடைய நிலைப்பாடுகள் எப்போதும் உறுதியானது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானினுடைய பிராந்திய நீரிணையின் ஒரு முக்கியமான பகுதியாகும். அமெரிக்காவின் போர் நிறுத்த மீறல்களையும் ஈரானுக்கு எதிரான முற்றுகையையும் நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஈரானுக்கு எதிரான முற்றுகை நடைமுறையில் இருக்கும்போது எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராக இல்லை. தற்போது வரை பாகிஸ்தானிய பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. குறித்த பேச்சுவார்த்தைக்கு செல்வது தொடர்பான எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. மேலும் ஈரானின் நலன்களுக்காக தேவைப்படும் காலம் வரை நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வோம். அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் எங்களுக்கு எதிரான அடுத்த சாகசங்களை ஆரம்பித்தால் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அடுத்த கட்ட பதிலடி தாக்குதல்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஈரானுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு ஈரானிய சரக்கு கப்பலை கைப்பற்றி இருந்தது. மேலும் இந்த சரக்கு கப்பலில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் சீனாவுக்கு சொந்தமான பொருட்கள் என்றும் மலேசியாவினுடைய துறைமுகத்திலிருந்து ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த சரக்கு கப்பல் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் கவலைகளை எழுப்பி இருந்தார்கள். இப்படியான நிலைமையில் இன்று மாலை சவுதி ஜோனி சீனாவினுடைய அதிபருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரானை சம்மதிக்க வைப்பதற்காகவும் ஒப்பந்தத்தை முடித்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சவுதி ஜோனி சீனாவினுடைய அதிபரோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து சீனாவினுடைய அதிபர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இயல்பான போக்குவரத்துக்காக திறந்திருக்க வேண்டும். இது பிராந்திய நாடுகள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் பொது நலன்களுக்கு உகந்ததாகும். சீனா உடனடியான போர் நிறுத்தத்திற்கு ஆதரிக்கின்றது. இந்த போர் அவசரமாக நிறுத்தப்பட வேண்டும். மேலும் இந்த போரை நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் சீனா முழுமையான ஆதரவை வழங்குகின்றது என சீனாவினுடைய அதிபர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். சவுதி ஜோனியினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக வெளியிடப்பட்ட கருத்தாகவே இந்த கருத்தை நாங்கள் பார்வையிடலாம். அதே நேரம் சீனா மறைமுகமாக ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்துவதற்காக பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் உச்ச வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக இன்று மாலை பாகிஸ்தானின் இராணுவ தலைமை அதிகாரி ஆசிம் முனிர் டொனால்ட் ட்ரம்புக்கு நேரடியாக தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை நீக்குவதன் மூலமாக ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்த முடியும் என ஆசிம் முனிர் தெரிவித்திருந்ததாகவும் இது தொடர்பாக நான் ஆராய்கின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் பதில் வழங்கி இருந்ததாகவும் பாகிஸ்தானிய ஊடகங்களே செய்திகளில் குறிப்பிட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸும் ஜரெட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்கோஃபும் இன்னும் சில மணித்தியாலங்களுக்குள் பாகிஸ்தானிலே களமிறங்கி விடுவார்கள். நாங்கள் தற்போது பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கின்றோம். எனவே இதனை யாரும் விளையாட்டாக கருத வேண்டாம். எங்களுடைய பிரதிநிதிகள் தற்போது பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவசரமாக ஈரானும் பேச்சுவார்த்தை மேசையில் அமர வேண்டும். இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் ஈரானினுடைய மூத்த தலைவர்களை சந்திப்பதற்கும் நான் தயாராகவே இருக்கின்றேன். அதே போன்று அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு ஈரான் இணங்க மறுத்தால் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் நான் என்ன செய்வேன் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நாங்கள் ஈரானை முழுமையாக தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஈரானின் மின்சக்தி மற்றும் பாலங்கள் அனைத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்குவோம். இன்னும் சில மணித்தியாலங்கள் மாத்திரமே இருக்கின்றன. விரைவில் முடிவுகள் எடுக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார்.
இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்வது தொடர்பாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கினார். அமெரிக்க தூதுக்குழு பாகிஸ்தானுக்கு சென்றிருப்பது அவர்களுடைய சொந்த விஷயம். அவர்கள் எதற்கு சென்றுள்ளார்கள் என்று அவர்களுக்குத்தான் தெரியும். மேலும் அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களில் எங்களுக்கு தலையிட முடியாது என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்க அதிகாரிகள் பாகிஸ்தானிலே களமிறங்கியிருப்பது அவர்களுடைய சொந்த விடயம் என்றும் இதற்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றுமே ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினோடு இராணுவ தலைமை அதிகாரியும் நெட்டன்யாஹுவினுடைய போர் அமைச்சர்களும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான தயார்படுத்தல்களை வேகப்படுத்தியுள்ளார்கள். இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய போர் விமானங்கள் முழுமையாக களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எங்களுடைய போர் விமானங்கள் தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. எனவே என்ன நடக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.